அவருடைய உழைப்பை இந்த மண்ணில் இருக்கிற எந்த மகனும் மறக்கக்கூடாது. அவருடைய உழைப்பை உதாசீனப்படுத்திட முடியாது. தான் பிரதமர் ஆயிட்டாரு. 10 ஆண்டுகள் ஆன பிறகும் அடுத்த முறை வருவதற்கு அவர் உழைச்ச உழைப்பை யாரும் உழைக்கல. 2வது 24 மணி நேரம் அரசியல்வாதி, 24 மணி நேரம் சிந்திச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி அவர். 2வது அவர் திடீர்னு இங்க இருப்பாரு. இன்னைக்கு அவர் மணிக்கணக்கா பேசுவாப்புல, திருப்பி பறந்து கோவா போவாப்புல, கோவால டெல்லி வாப்புல, உங்களுக்கு பார்க்கல. அந்த மாதிரி உழைக்க இன்னைக்கு தலைவன் இல்லை. நம்ம தான் பிரதமர் ஆயிட்டமே, நம்ம தான் 2 முறை வந்துட்டோமே, 3வது முறை ஒரு மாநில தேர்தலுக்கு பயணம் பண்ணி வர்றாரு பாருங்க. அந்த உழைப்பை ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ளணும். அந்த உயர்ந்த இடத்துக்கு போயிட்டா அந்த இடத்தை தக்க வைக்க ஹிட்லர் சொல்றா, நீ வெற்றி அடைய வரை குதிரை மாதிரி ஓடு, வெற்றி அடைஞ்சிட்டா குதிரை விட வேகமா ஓடு, அப்பதான் அந்த வெற்றியை தக்க வைக்க முடியும்னு. அடைஞ்ச பிறகு குதிரை விட வேகமா ஓடுற ஒருத்தர் இருக்காருன்னா இந்த நாட்டில் அவர் தான். அதுக்கு நீங்க அவரை அதுல பின்பற்றணும். அவர் கோட்பாட்டை ஏற்கிறீங்க எதுக்குறீங்க அது வேற. சில இதை எடுத்துக்கணும். இப்போ இறந்து போன மூத்த சங்கராச்சாரியா இருக்காங்க, பெரியவர் சொல்றார், ஒருத்தன் வென்றுட்டான்னா வெற்றியை பாராட்டு, பொறாமப்படாத. ஏன்னா அந்த வெற்றி அவன் எளிதா தொற்றுக்க முடியாது. அவன் அதுக்கு பட்ட அவமானங்கள், காயங்கள், துயரங்கள் இதெல்லாம் நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீ பாராட்டிடுவ. அதனால பாராட்டு. எளிதா எவனும் வெற்றியை தொற்றுக்க முடியாதுங்கிறாப்ல.